அளவே இல்லைங்க. காய் பழம் வந்துட்டே இருக்குதுங்க. எத்தனை குழம்பு காய் வந்திருக்குது. ஆமா, இதைத்தான் சிறுவாம்புக்கடிங்கிறாங்களே. இது எங்க கடிக்க போகுது? அது பாரு, வாய் பாத்தியா? இந்த கலர் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான கலருங்க. இதைங்க பாருங்க. பாருங்க, என் வீட்டுக்காரம்மா ஆசையாக கொண்டு வந்து ஒரு செவ்வந்தி செடி வச்சாங்க. அந்த செவ்வந்தி செடி மேலே ஒரு ஒட்டுண்ணி தாவரம் அப்படியே இப்போ படர்ந்துச்சு வருங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் ஆச்சுங்க. அந்த ஒட்டுண்ணி தாவரம் தான் பெருசாக வளர்ந்துருக்குது. செவ்வந்தி செடி இன்னும் தளவே பிடிக்கலைங்க. இப்போ நம்ம இந்த ஒட்டுண்ணி தாவரத்தை அப்படியே விட்டோம்னாங்க அந்த செவ்வந்தி செடி முழுசாக ஷார்ட் போடுது. அதனால் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இங்கிலீஷில் இதில் பாராசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற செடி மேலே கொடி மேலே எல்லாமே மேலே படர்ந்து அதனுடைய சாரை உறிஞ்சி வாழக்கூடிய தாவரம்ங்க. இது கட் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்க, முல்லைப்பூச்செடியில் பூவெல்லாம் நிறைய எடுக்கிறக்கு ஆரம்பிச்சிடுதுங்க. 3 முல்லைப்பூச்செடி வச்சுக்கிறேங்க. அதில் முல்லைப்பூ பாருங்க. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பெரியமா வச்சு கொடுத்து வச்சுருக்காருங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு பூரா உண்மையாலுமே எங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சதுங்க. ஓ, அது என்ன உண்மையால் வேறு இருக்குதா? இல்லை, உண்மையாலுமே பொய்ன்னு சொன்னால் அப்புறம் அது முதல்ல சொல்லியிருக்கோன்னு. நீங்கள் பார்க்குறது எறும்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நன்மை செய்யக்கூடிய கும்பிடு பூச்சிங்க. இது ஏன் எறும்பு மாதிரி இருக்குது? இதில் என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எறும்புகளை பறவைகள் வந்து சாப்பிடாதுங்க. ஏன் சாப்பிடாதுன்னா, அந்த எறும்புகளை சாப்பிட்ற போது ஒரு விதமான கெமிக்கல் வாசனை இருக்குங்க. அதனால் பறவைகள் வந்து சாப்பிடாது. இது வந்து தன்னுடைய இயற்கையிலேயே தற்காத்துக்கிறதுக்காக அந்த எறும்பு மாதிரியே இருக்குதுங்க. இது பயிர்களுக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு பூச்சிங்க. நன்மை செய்யக்கூடிய பூச்சி இது. கும்பிடு எறும்பு மாதிரி இருக்கிற ஒரு கும்பிடு பூச்சிங்க. பயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வர்றபோது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது அப்படிங்கிறத நிறுத்திக்குவோம். செல்விமா ஏனுங்க, வாழ்க்கையில் முதல்ல என்னை ஏனுங்கோன்னு கூப்பிட்டுருக்குறேன். அப்படியே புல்லரிச்சு போய் அடுத்தது நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த செடி பாருங்க, அப்படியே காய் பிடிச்சி தலை உப்புதான் கீழே விழுந்துருச்சுங்க. டேபிள் அரைஞ்சுங்க. ஒரு 4 செடி வச்சுக்கிறோங்க. அளவே இல்லைங்க. காய் பழம் வந்துட்டே இருக்குதுங்க. இது வெட்டி பார்க்குறேனுங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. வெட்டி எடுக்கணும். அதனால 2 காய் வெட்டி எடுத்துக்கிறேங்க. இது என்னென்னா, இப்படி எடுக்கிற போது தோல் பிரிஞ்சு வந்துடுதுங்க. அப்புறம் கொண்டு போய் ஒரே நாளில் கெட்டு போகுதுங்க. இப்படி வெட்டி எடுத்துட்டோம்னா அப்படியே இருக்குங்க ஒரு 4 நாளைக்கு. நீ கத்திரிக்கோள் வாங்கினது நான் ஒன்றுமே சொல்லியாத்தா? கத்திரிக்கோள் வாங்கி வச்சுட்டு அப்படி ஒரு 2 காயாவது வெட்டி எடுத்தா தானுங்க நல்லா இருக்கு. ஆமாம். பழம் வந்துட்டே இருக்குதுங்க வருஷம் பூரா. பாருங்க, இந்த பக்கம் 2 செடி இருக்குதுங்க. இன்னொரு இடத்துல ஒரு அதுலேயும் கொத்தா பழம் வந்துட்டே தான் இருக்குது. அழகா பொறிச்சுக்கோ. அப்புறம் இது என்ன பண்ணுறதுங்க? அணிலும் திங்கிறது இல்லை இதையே. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் பொறிச்சிக்கலாம். நம்ம தோட்டத்தில் அணிலுக்கு சாப்பிடாத வளம் இது வேணுங்க. அது தெரிஞ்சு வச்சு புளிப்பு அதிகமாக இருக்குதுன்னு பழம் மட்டும் எடுத்துக்கிறேங்க. நல்லா பழுத்தது ஜூஸ் போடுறது மட்டும் எடுத்துக்கோ. ஆமாம் முதலாளியம்மா, இந்த செடி பார்த்தியா முதலாளியம்மா? ஆமாங்க, பார்த்துட்டுங்க. கொழும்புச்சம்பழம் பார்த்தியா எவ்வளோ பொறிச்சிருக்குதுன்னு? சாரி, எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு? ஒரிச்சிருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் டென்ஷன் வேற ஆயிடுறாங்க. ஆனா என்னன்னா, எங்க ஊர் பாஷையே எல்லாருமே பொரிச்சுக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க கொங்கு பகுதியில எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும், காய்கறி பொரிக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா பொரிச்சுக்குது அப்படிங்கிறது தான் வருங்க. அது நிறைய பேர்த்துக்கு என்ன ஆகுதுன்னா, பயங்கரமா பிபி ஏறிடுதுங்க. பொரிச்சுக்குதுன்னு சொன்னா, என்ன எண்ணெயில் போட்டு பொரிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆஹா, எவ்வளோ அழகா வெளியில் வந்துருச்சு. இந்த கொக்கையை நான் யூடியூப்பில் பார்த்து செய்யலை. இது ஒரு பட்டறையில் சொல்லியிருந்தேன்.
என்னோட நண்பர் ஒருத்தர் கருவூரில் குமார் பட்டறை அப்படிங்கிற பேரில் ஒரு பட்டறை வச்சுருக்காரு. சரிங்க. அவர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி பழங்கள்லாம் பொறிக்கணுங்க, ஒரு கொக்கி மாதிரி ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு. இது மல்டி பர்பஸுங்க அப்படி சொல்லிட்டு இதை செஞ்சு கொடுத்தாரு. சரி சரிங்க. பாருங்க எத்தனை குழம்பு கை வந்திருக்குது. எங்கள் பொதிகை ரெஸ்டாரண்ட்டுக்குங்க மணமூட்டி தாவரம்னு பல இடங்களில் நான் சொல்லியிருப்பேனுங்க. அப்படி ஒரு மணமூட்டி தாவரம் இந்த லெமன் கிராஸுங்க. மணமூட்டி தாவரம் மட்டும் இல்லை, சுவை ஊட்டி தாவரம் கூடங்க. இந்த லெமன் கிராஸை இப்போது அறுத்துட்டு நாங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறோமுங்க பொதிகை ரெஸ்டாரண்ட்டுக்கு. இப்போது நான் லெமன் கிராஸு புல்லுகளெல்லாம் அறுத்துட்டு இருந்தேனுங்களா, அந்த நேரத்துலேங்க என்னமோ கருப்பாக ஒன்று நிலத்தில் தென்பட்டுச்சுங்க. அப்புறம் நானும் அப்படியே கொஞ்சம் அப்படி பார்த்தேங்க, அசைவு இல்லாமல் கிடந்தது, செத்து போச்சுக்குது. இப்போ நீங்களும் அதை பாருவாங்க. தேனை சேர்த்து போச்சுங்க, என்ன காரணம் தெரியல. இது சாதாரணமாக கிராமப்புறங்களில் எல்லாருமே இது பார்த்துருப்பாங்க. இது எந்தவித தீங்கும் செய்யாதுங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் போனால் நன்மை செய்யக்கூடியது தான். ஆமாம், இதைத்தான் சிறுவாம்பு கடிங்கிறாங்களே. இது எங்கே கடிக்க போகுது? அது பாரு, வாய் பார்த்தியா? இது நம்ம தோடெல்லாம் கடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதாவது நிறைய பேர் சிறுவாம்பு கடியா இருக்கு. ஆமாம், இது நிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எறும்புகளை கரையான்களை பூரா சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது, நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடியது. வேணா சேர்த்து போச்சுக்கோ. இங்கிலீஷில் பிராமினி பிளைண்ட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் இது இறந்து போச்சுங்க. இது நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடியது. எங்கள் பொதிகை ரெஸ்டாரண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறமூட்டி தாவரங்களில் இது மிக முக்கியமானதுங்க. இந்த தாவரத்துக்கு பேர் அனோட்டா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க, தமிழில் வரகு மஞ்சள் அப்படிங்கிறாங்க. செந்தூரம் அப்படின்னு சொல்லி இலங்கையிலிருந்து தமிழ் உறவுகளை கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஊரில் வந்து செந்தூரம்னு சொல்கிறாங்களாம்மா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான கலருங்க. இப்படி ஒரு நேச்சர் கலர் இருக்குமான்னு எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் தெரியலைங்க. கிட்டத்தட்ட ஒரு நானும் ரெஸ்டாரண்ட் 25 வருஷ காலமாக நடத்திட்டு இருக்கிறோம். அது இப்போ சமீபமாக ஒரு 5 வருஷ காலமாக தான் இந்த கலரை பயன்படுத்துகிறோம். ஆமாங்க, காய் வருங்க. இது பாருங்க, இந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான கலருங்க. பாருங்க, இப்படித்தான் கலர் வருங்க. இது இன்னும் பிஞ்சு கதைங்க, முத்திருச்சுன்னா இன்னும் கலரு அப்படி ஒரு கலருங்க இது. இப்போ இந்த கலரை இப்படி எடுத்து சமையல் பயன்படுத்த தோணுங்க. பாருங்க, இப்படி வெட்டி திளம்பிடலாம். இதுதானே இது. நான் வெட்டுறேன், நீங்கள் பிடிங்க. பால் பிடிச்சி சரி பிடிங்க, பட்டத்தை படுது சேப்டா நல்லா இருக்கு. ரைட் ரைட் போல் 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 போதுங்களா? கொடு. அதை வெட்டி எடுத்துட்டோம்னா அப்புறம் வெயிட் கம்மியாகி கை கெட்டுச்சுன்னா வெட்டிருங்க டக்குன்னு நின்று. படி பயங்கரமான த்ரில்லிங்கான அறுவடைங்க. ஐயோ, தோல் பட்டையே விழுந்துருச்சா? அதான் விழுந்துருக்கா? பாருங்க எவ்வளவு அகத்தி பூ கிடச்சிருக்குதுன்னு. ஒரு பொரியலுக்கே தாட்டுங்க. இது சாம்பாரே வேண்டியது இல்லைங்க, பொரியல் செஞ்சு அப்படியே சாப்பாட்டோட வேணும் சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. அது என்ற வீட்டுக்காரம்மா இதில் பொரியல் செஞ்சாங்க. ஐயோ,
அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. கிண்டலா சொல்கிறீங்களா இல்லை உண்மையாகவே சொல்கிறீங்களா? இந்த பொரியலுக்காகவே இனி நான் உனக்கு கண்ணாடி வடையில் வாங்கி கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். கண்ணாடி வடையில் நான் போடுறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். பாருங்க, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாம்பழ அறுவடை. ஆமாங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இந்த வருஷம் அப்படி காய் அப்படியே இருக்குது. ஒன்று தப்பிச்சு இருந்ததுங்க. இப்போ அப்படியே அடுத்த வருஷம் ஒரு அளவுக்கு காய் வந்துருங்க. இந்த வருஷம் ஓரளவு காய்ச்சதுங்க. பெரும்பாலான வணக்கம்ல அணிலும் சாப்பிட்ருச்சு. சரி தொட்டாச்சுங்க. இது செந்தூர மாம்பழங்க. ஏனுங்க காயெல்லாம் போட்டு வச்சுக்கிற, கடை போட்டு வச்சுக்கிறதுங்க, வந்து எல்லாம் வாங்கிட்டு போங்க. ஓ அப்படிங்களாம்மா? ஆமாங்க. சரிம்மா. நிறைய காய் வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் என்னென்ன காய்மா? என்னென்ன காய்க்குன்னா சித்திரத்தை, லெமன் கிராஸு, கருவேப்பிலை, பூசணிக்காய், பப்பாளி பழம், நோனிப்பழம், சீத்தாப்பழம், கொய்யாப்பழம், எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய், முல்லைப்பூவு, சர்வ சுகந்தி, கறிப்பழாக்காய், மாங்காய், டேபிள் ஆரஞ்சு, இது என்னமோ கொழுமிச்சுங்க பழங்க. இவ்வளவும் வச்சுக்கிறேன். சரிம்மா. இதெல்லாம் என்ன விலைங்கம்மா? இதெல்லாம் வந்து எங்கள் பொதிகை ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுங்க. சரிம்மா. அப்புறம் இதெல்லாம் என்ன விலைங்கம்மா? இதெல்லாம் விலைகளே கொடுக்கறது இல்லைங்க. இதெல்லாம் வீட்டுக்கு போகிறதுங்க. அப்புறம் எதுக்குமா என்னை கூப்பிட்டீங்க? சும்மா ரோட்ல போயிட்டு அடுத்த கடைக்கு போயிருப்பேன். சும்மா என்னென்ன காயெல்லாம் வச்சுக்கிறேன்னு காட்டுறதான் கூப்பிட்டுருங்க. ஆமா. சரிம்மா, ஒரு 100 ரூபா கொடுங்க. எனக்கு நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. 100 ரூபாய்க்குல பாருங்க, அங்க ஒரு திருவோடு இருக்குது. அதை போய் வெட்டி எடுத்துட்டு போனீங்கன்னா 100 ரூபாய் எனக்கு 1000 ரூபாயா கிடைக்கும். ஆமாம்மா, என் ஜம்சாரன் கூட சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. ஐயோ, நீ பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த திருவோடு தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளுங்க. ஏனையுமே என் ரூட்டுக்காரன் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தா. அப்படிங்க, இந்த திருவோடெல்லாம் உனக்குத்தான் வச்சுக்கோனாரு. சரி சரிம்மா. ஆமாங்க. சரிம்மா, இப்போ எதுவும் கொடுக்கறது இல்லைங்க? எதுவும் கொடுக்கறது இல்லை, கிளம்புங்க. சரிங்கம்மா, நல்லது. நன்றிங்கம்மா. எந்திரிச்சு போயா.